இந்த பக்கம் வந்து பிரசன்னம் பார்த்த பழத்தை யாருமே எடுக்கக்கூடாது. ஏன்னா ஒவ்வொருத்தர தர்மா சொல்லி எடுத்துக்கணும், சாப்பிடக்கூடாது. மாட்டுக்கு யோசிச்சு அவங்க தர்மா தானே போகிறாங்க. அவங்களுடையது என்ன நடக்கலையோ அது நடக்குமா தானே கேட்க வர்றாங்க. வாழைப்பழம் பண்ணி சாப்பிடலாம். ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையில ஒரு பிரச்சனை அவங்க பிரச்சனை கேட்கறாங்க. அதாவது என்னன்னா வாழ்ந்தவங்கன்னா வீட்டில் இருக்காங்க வந்து திருப்பி அவங்களோட போய் சேருவாங்க அப்படி கேட்கறாங்க. இது சரியான பிரச்சனை. இதனால நீங்க நோட் பண்ணணும். இது வந்து தெரிஞ்ச குடும்பம் சேருவாங்கிறது பிரச்சனை ரொம்ப அதிதேவதையான பிரச்சனை. இந்த படத்துல பதிவு கொடுக்குறது பாருங்க. இதுல 14 2 இருக்கா 18 19 ஒரு 4 19 5 24. இந்த வெத்தலை நீங்க எடுக்கும்போது ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கும். இதோட சேர்ந்து எடுக்கணும். இப்படி என்ன இப்படியே இது இப்படியே 24. இந்த பாக்கு மாதிரி வந்தா தான் என்னோட இருப்பேன். 25 26 27 எப்பவுமே வெத்தலை வந்து 6 மணி வரைக்கும் சூரிய உதயத்துக்கு 6 மணி வரைக்கும் வெத்தலையை நீங்க உங்க முகம் பார்த்தே 6 மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனம் பண்ண வெத்தலை திருப்பி வச்சு இப்படி என்ன புரியுதா? பாதம் திரும்பி வெத்தலைய முன்னாடி என்னணும். 6 மணி வரைக்கும் வெத்தலை இப்படி இருக்கும். நம்ம பார்த்தோம் அஸ்தமனம் ஆகிடுச்சுன்னா பின்னாடி பார்த்தேன். அதெல்லாம் எடுத்து வச்சு பின்னாடி நீங்க அதிலேயே பிரசரம் பார்க்கணும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அவர் 6 மணிக்கு மேலே வெத்தலை எப்படி என்ன ஆமா பழமுறை இதுல எவ்வளவு 36 ராசி நட்சத்திரம் லக்னமா நீங்க எடுங்க. இது ஏதாவது தெரிஞ்சுங்களா? இங்க வச்சாங்க பிரச்சனை என்ன எங்க வைக்கிறாங்க
இன்னொரு விஷயம் நல்லா தெரியுங்க, சோழி என்னது 3 தடவை சோழி எடுக்கும். ஒரு குடும்பம் சேருமா சேராதான் உங்க கையில 3 தடவை எடுத்து சொல்லணும். 3 தடவை எடுத்து 7ஆம் பாவத்திலே வந்து இந்த சோறு வந்து கரெக்டாக இங்கேயே உட்காந்துச்சுன்னா என்னைக்கு இருந்தாலும் சேருவாங்க. அந்த இடத்துல சோழி வரலைன்னா பிரச்சனை பெருசா போகுது. நம்மளை பார்த்துட்டு வேண்டாம் முடியும், நாம தான் வேணும் வேணாம் முடிவு பண்ணிக்கணும். சோழி ஒரிஜினலாக சொல்லி கொண்டு போயிடும். ஆனால் 3 தடவையில சோழிங்க வந்து உட்காரணும். அது உட்கார்தாங்கிறத கேள்வி. எட்டாம் இடம்ங்கிறது மாங்கல்ய பிரச்சனை. புரியுதுங்களா? நீங்க கரெக்டா பாப்பீங்களா தூங்குறீங்களா எச்சா வச்சு ஏன்னா நான் பாட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு கடைசியில எடுத்துக்குவேன். ஆனா நீங்க அதை கண்டுபிடிக்கிறீங்கன்னா நீங்க உண்மையாலுமே உங்களுடைய தூக்கமெல்லாம் இல்லாம இருக்குது. இதுல கணிதமா இருக்குல்ல, அதுக்குதான் இந்த டைத்துல பிக்ஸ் பண்ணுங்க. சாப்பிட்டு ஆனந்தமா இங்க வந்த சோழி கரெக்டா இதுக்கு ஒத்து வர மாட்டேதான். எப்படி வர தெரியுதுங்களா? பிரச்சனை பிரிஞ்சிருக்கு தெரியுதாமா? குழந்தை நாளையும் குடும்ப சந்தோஷத்தினாலையும் எல்லாமே 6 இருக்கா. இதுக்கு இது 11 பாதகமா, இதுக்கு இது 12 பாதகமா, இதுக்கு 7ஆம் பொருத்தமா? அப்ப ஜாதகத்திலே பொருத்த கம்மியா தான் இருக்குதுங்க. அப்ப மன வாழ்க்கையில நிறைய தடுமாற்றங்கள் இருக்குது. அப்ப இதுக்கு தீர்வு எப்ப கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, இதுல கேதும் இதுல ராகம் இருக்கு. அதனால பிரிக்கணும். எப்ப ராகு இது வெளியே போகுதோ அதுக்கப்புறம் தான் சோழி இருப்பார். புரிஞ்சுங்களா? பிரசன்னத்துல எப்ப உங்களுக்கு விடுதல் காலம் கிடைக்குன்னா, இவங்க கொண்டு போய் வச்சது வந்து ராகிய தோஷத்துல வச்சிருக்காங்க. இப்ப ராகு எங்க இருக்குது? அந்த இடத்துல சோவி வரமாட்டேங்குது. அப்படின்னா நான் ராகு கேது நகர்த்ததுக்கு அப்புறம் தான் வருவாங்க. புரியுதுங்களா? பிரசன்னம் அல்ல அப்படின்னு என்னங்க பிரச்சனையாவே போகும். இது எந்த மாசம் வரைக்கும் போகும்னா, இங்க பாருங்க, ஆடி மாசம் இப்ப ஆடி 18 நோம்பு இங்க வருதா, ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மாசம் ஒரு பஞ்சாயத்து முடிஞ்ச பிரச்சனை. புரிஞ்சுங்களா? இங்க சூரியன் வரணும். இதை கடந்து போனா தான் அந்த பொண்ணுக்கு வந்து பிரச்சனை தீர்வுன்னு. அப்ப ராகு வெளியே போயிருவாரா? அப்போ ஒரு பிரச்சனை பார்த்தா முடிவெடுக்கணும். நீங்க இந்த பிரச்சனத்தை வச்சு இந்த பொண்ணு டக்குனு பிரிச்சு விடக்கூடாது. ஏன்னா இந்த பக்கம் சோவி உட்காரு, இங்க உட்காருங்க. அப்ப 5ஆம் இடம் குழந்தையினாலையும் அவன் குடும்ப அந்நியத்தினாலையும் இது துண்டிக்கப்பட்டு தாயோட வீடுங்கிற இடம் காலியா இருக்குது. அப்ப இந்த இடத்துல எல்லாமே மோசமா இருக்குது. ராகு அது மேல விசப்பாம்பு மேல வச்சதுனால 180 டிகிரி நீயா நானு பார்த்துக்கலான்னு தெரிஞ்சு நம்ம கரெக்டா. அது மட்டும் எனக்கு தெரியும். ஆறாம் பாவம் தான் இருக்குது. 6ஆம் பாவம் சண்டை தாங்க. இவங்களுக்கு வந்து நீ சேர்த்தாலும் மறுபடியும் வந்துடுவாங்க. இரட்டைத்தன்மை கண்ணி 6 எங்க வருது? அதாவது இரட்டைத்தன்மைங்க போனால் மறுபடியும் திரும்பி வந்துருங்க. அதனால இந்த ராகுவேல் பயிற்சி நம்மளோட பிரசனம் பார்த்துட்டு தெளிவாக முடிகிறது. ஏன்னா 2 தாரம் காமிக்குது. இரட்டைத்தாரம் அது பிரசனத்துல எந்த காமிக்கிறீங்க? ஆமா, இந்த பொண்ணுக்கே தாரம் தோஷம் நம்ம
எப்படி வரும்? முதல்ல அதோட பிரச்சனையே தீரல, அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு. அதனால இவங்களோட பிடிவாதம் அவங்க இடத்துக்கு போக முடியல, அவங்க பிடிவாதம் கிடைக்கும். சொல்லி வச்ச மாதிரி வருதா? ராஜ்யர் பயிற்சிக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை பார்த்துட்டு கொஞ்சம் ராஜ்யர் பயிற்சி முடிஞ்சு பர்சனலாக பிரச்சனை பார்க்கணும். இந்த கூட்டத்தில் பார்க்குற பிரச்சனை விட்டுட்டு நம்ம இதெல்லாமே யூடியூப்ல கிடந்தது கிடக்கும். ஒரு இடத்துக்கு இல்லைப்பா, ஒரு கேள்வி ஒன்று எடுத்து வச்சுருக்கோம். ஒரு கேள்வி எச்சா கேட்டாங்கன்னா 12 சரி இது 6 தடவை வருதுங்க. அப்போ இங்கே அவங்க கண்ணில் கிடந்ததான் வருது. அவங்க கண்ணில் குறிக்காடுதா? இன்னைக்கு ஜாதகத்தில் என்ன நட்சத்திரம் கேட்டதுக்கு அறிவு யாரு? அது எங்க வந்து பாருது. அப்போ இது முடிவு வரைக்கும் வேண்டாம். கண்டிப்பா நல்லது நடக்குமா? வேற சார் லவ் மேரேஜ் நான் எப்படி சொல்றேன்? நான் இவங்க கண்டுபிடிச்சேன். சொல்லுங்க சொல்லுங்க சீக்கிரம். ஜாதியில பயன்படுத்தி மாறிச்சே, அதனால லவ் மேரேஜ் இல்லை. புரியுதா? அவங்க சொன்னது மன்னிப்பு சொல்லியிருக்காங்க. புரிஞ்சு சொல்லுங்க. அவங்க கொண்டு வரும்போது வருதா? அங்கேயே பரிகாரம் போறது சரி. மூணு ஆறு ஏழு நிகழ்த்தி ஸ்தானம் தான். நம்ம குழந்தை அவங்க கருத்துல தெரியும். அதுல எல்லாம் மாற்றணும். பஞ்சாயத்து மட்டும் கிளீன் பண்ணுவோம். வெயிட் பண்ணுவோம். புரிஞ்சுங்களா? பஞ்சாயத்து மட்டும் சரி பண்ணுவோம். 7ஆம் வகுப்பே சரிசமத்து வர பஞ்சாயத்து நீதியா ஏன்னு கேளுங்க. ஆல்ரெடி நீங்க வச்ச இடத்துல சோதி வராங்க. அதுக்கு நீதிபதி கோர்ட் வரைக்கும் போகுதுன்னு காமிக்கதான் இல்லையா? யாரா செக்யூரிட்டி நம்ம கோர்ட்டு போற தயாரா இருந்தது இல்லையா? அதனாலதான் பாசிட்டிவ் இப்ப சொல்லாதீங்கன்னு சொல்றேன். ராஜ்யர் பார்க்கணும்னு கோர்ட் கேஸ் யாரோ ஒருத்தர் போட்டு பிரச்சனை முடிக்கலாம்னு நினைச்சாங்கன்னா ஆல்ரெடி தெராஸ் மட்டும் தான் உட்காந்துருக்கு. அப்ப நீதிபதி கரெக்டுங்களா? அப்படிதான் உட்காரு. அதனாலதான் 2 மாசம் வெயிட் பண்ணி இல்ல, அதுதான் நான் சொல்றேன். 2 மாசம் 2 மாசம் 2 மாசம் மட்டும் வெயிட் பண்ணுறேன். நல்லது நடக்குமா? வெயிட் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுவோம். அதுக்கு ஒரு வாழ்வாதாரத்தை ரெடி பண்ணுவோம். ஆனால் அதுக்கு என்ன மைனஸுக்கு கண்டுபிடிக்கும். சரிங்களா? ரைட்.